கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 25 26 வசனத்தையும் பார்க்கும் பொழுது, உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், கர்த்தர் ஒருவரையே சேவிக்கணும், கர்த்தரை மட்டுமே ஆராதிக்கணும், கர்த்தரை மட்டுமே பின்பற்றணும். கர்த்தரை மட்டும் நம்ம பின்பற்றுவதனால, அவர் ஒருவரை மாத்திரம் நம்ம ஆராதிப்பதனால நமக்கு வரக்கூடிய நன்மைகள், உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், அதாவது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆகாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உன் கூடையும் உன் மாவு பேசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ தேவன் உங்களுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறவர், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கிறதுனால, அவரையே நம்ம பின்பற்றுவதனால, அவரையே நம்ம சார்ந்து கொள்வதனால அவர் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது, நம்முடைய வியாதிகளை அவர் குணமாக்குறார். எந்த வியாதியாக இருந்தாலும் அவராலே சுகப்படுத்த முடியும். ஏன்னா தேவன் வியாதிகளை குணமாக்குறவர். அவர் நான் உன் பரிகார கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவரே நமக்கு பரிகாரம் உள்ள தேவன். அவருடைய தழும்புனால குணமானீர்கள் என்று விதம் வாசிக்கிறோம். எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்றுவார். அவரை சேவிக்கிறதுனால, அவரை மட்டும் ஆராதிக்கிறதுனால. தொடர்ந்து நம்ம கீழே 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 26 கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதும் இல்லை என்று சொல்லி கற்பம் விழுகு. 3வது, கர்ப்பம் விழுகிறதில்லை, அதாவது அபாசராகிற காரியம். கர்ப்பம் விழுகிறதில்லை, மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொல்லி பார்க்குறோம். தேவன் மலட்டுத்தன்மைகளை அவர் மாற்றுகிறவர். அவர் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். கர்ப்பத்தின் கனி அது கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்ப்பம் விழுகிறதில்லை, தேவன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை மட்டும் நாம் சேவிக்கிறதுனால, ஆண்டவரை மட்டும் நாம் பின்பற்றுவதனால, அவரை மட்டும் நம்ம சார்ந்து கொள்வதனால தேவன் உங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறவர், வியாதியை தேவன் விலக்குகிறவர், வியாதியை குணமாக்குறவர். 3வது, கர்ப்பம் விழுகிறதில்ல, தேவன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்போ தேவாதி தேவனை, அவரை மட்டும் நம்ம சேவிக்கிறதுனால, அவரை மட்டும் நம்ம ஆராதிக்கிறதுனால, அவரை மட்டும் நம்ம பின்பற்றுவதனால தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார், அவர் செய்வார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.